பல காரணங்கள்ல இன்னைக்கு ஹெட்டேக் வருது. இப்போ வந்து சைனசைட்டிஸ்னால ஹெட்டேக், கோல்டுனால ஹெட்டேக், அனிமிக்னால ஹெட்டேக், சில நோய்க்கு நீங்கள் தொடர்ந்து சில மாத்திரைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க. அதோட சைட் எஃபெக்ட் ஹெட்டேக், அஜீரணத்தினால ஹெட்டேக், இந்த மாதிரி பல காரணங்கள். அப்போது உங்களுக்கு கண் பார்வையில் பிரச்சனை இருக்கலாம், மலச்சிக்கல்னால பிரச்சனை இருக்கலாம், அதனாலலாம் கூட உங்களுக்கு தலைவலி வரும். சில பேருக்கு வந்து வயிறு உபசமாக இருக்கலாம், சில பேருக்கு வயிறு எரிச்சலாக இருக்கலாம், சில பேருக்கு மலச்சிக்கலாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு அந்த பசியின்மை, இல்லை அந்த கொமட்டல், வாந்தி, அது மாதிரி அஜீரண கோளாறுகள், இது வந்து தலைவலிக்கு அதை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா, இப்போ பேஷண்ட்ஸுக்கு வந்து தலைவலி வர நேரத்தில் அதுக்கான வலி மாத்திரை போடுவாங்க, சரியாக போயிடும். என்னென்னா சில பேருக்கு வந்து வாரத்துக்கு 2 முறை வரும், சில பேருக்கு தினந்தோறும் வரும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு 2-3 முறை வரும். அப்படி இப்போ அடிக்கடி வரவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள், மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு இயல்பான விஷயமா இருக்கும், பட் அவங்களுக்கு அந்த சின்ன விஷயம் கூட பெரிய ஒரு தலைவலியை உண்டு பண்ணிடும். இந்த மாதிரி அடிக்கடி வரதுக்கான காரணம் வந்து நம்மளுடைய செரிமான சக்தி தான். நம்ம வயிற்று நிறைய காரணங்கள்ல வயிறு பிரச்சனையும் ஒரு முக்கிய காரணம். ஆமாம், அதாவது அவங்களுக்கு வந்து அந்த செரிமான கோளாறு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து அது அந்த மைக்ரேனை ட்ரிகர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பக்கம் தலைவலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இன்னொரு பக்கம் அவங்களுடைய செரிமான சக்தி சீராக இருக்கிறதுக்கான அந்த உணவு முறை, அந்த பழக்கங்களை ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக கடைபிடிக்கணும்.